இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாடகை அமௌண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்வான்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த கரண்ட் பில்லுன்னு ஒரு ஆமா, அதுலயே இப்போ நாங்க போய் இருந்த வீட்டுல மாட்டிக்கிட்டோம். அந்த அம்மா லாஸ்ட்ல போகும்போது யாரோ 5000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த 5000மே நாங்க இருக்கிற 3 வருஷமும் வந்துருச்சு எங்களுக்கு. கடைசியில அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்மியா தான் வருது, எங்களுக்கு மட்டும் அந்த 5000மே கரண்ட் பில் வருது. அதை போய் செக் பண்ண ஃபர்ஸ்ட்ல யாரு என்ன கட்டிட்டு போனாங்களோ அதுதான் வருது, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க கம்மியா யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு வருது. அதை வந்து கரெக்டா அவங்க ப்ராப்பரா வந்து சீர் பண்ணல. இப்ப நீங்க ஏசி இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல, ஏசி எல்லாம் போட்டிருந்தா வரலான்னு சொல்லலாம். ஒரு மாவு அரைக்கல, ஒரு மிக்ஸி போடல, அந்த வீட்டுக்கு போய் தண்ணி பிரச்சனையில கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, கார்டு ஏபி கார்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தூரம் தெரியாம நாங்க அந்த 5000 கட்டிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா கடைசியில அங்க ஓனருக்கே காசு கொடுக்குறீங்களா? அங்க பில்லு வந்து தான் வரும். சரி சரி, அதுலதான் போய் அவர் வந்து கேட்பாரு, நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்க. அவங்க அப்புறம் வந்து சீர் பண்ணாம ஏதோ அதுல பழைய காலத்து வீடு இல்ல, இப்ப வந்து அண்ணா நகர்ல வந்து இல்ல, 40-50 வருஷத்துக்கு வீடதான் வாடகை இருக்காங்க. வீடெல்லாம் போனா 40,000 50,000. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? நாங்க 2 பையன், பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் என் கூட வந்திருக்கு. அம்மா நான் 5 பேர் தான். 5 பேர் தான். 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, பொண்ணோட குழந்தைங்க.